என்னோட சம்பளத்தில் நான் என் ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணுறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன், எப்படியெல்லாம் செலவு பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். கீரை வந்து 5 கட்டு வாங்கிட்டு வந்தேங்க. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இன்றைக்கி கீரை விற்றாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால தான் நான் விடாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா கீரை எனக்கு அடிக்கடி கிடைக்கிறது இல்லை, அதனால தான் கிடைச்ச நேரத்துக்கு 5 கட்டாக வாங்கிட்டேன். இதில் அரைக்கீரை 3 கட்டு இருக்குது. இதை ஒரு நேரத்துக்கு நான் சமைச்சிருவேன், அதாவது ஒரு நாளில் சமைச்சிருவேன். அந்த ஒரு நாளில் சமைச்சதை காலையில், மதியம், ஈவினிங்னு 3 வேளைக்கு வச்சுப்பேன். மிச்சம் இருந்ததை நான் நைட்டுக்கு கூட யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு நாள் அந்த சமைச்ச ஒரு விஷயம் யூஸ் ஆயிரும். அடுத்து இந்த மணத்தை கழிக்கிற 2 கட்டு வாங்கியிருக்கேன். இது அடுத்த நாள் 3 வேளைக்கு வர மாதிரி துவையெல்லாம் அரைச்சிருவேங்க. இந்த கட்டு எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது. இது வந்து 12 ருபீஸ்க்கு நான் வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேங்க. கீரை அடிக்கடி எனக்கு கிடைக்காது, அதனால தான் 5 கட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த பையில் என்ன இருக்குன்னு தெரியுமா? இதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். நான் ஒரு தடவை நான் வளர்க்குற கற்றாழையை வந்து நான் கர்ப்பப்பை பிரச்சனைக்காக சாப்பிட்றேன்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்போ அது எல்லாமே டாட்டாக இருக்குது, இந்த கற்றாழை சாப்பிடக்கூடாது, இது விஷத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அதனால் நான் ஒரு வீட்டில் வந்து அடிக்கடி பார்த்துட்டே போயிட்டுருந்தேன். அவங்கக்கிட்ட சொல்லி வச்சேன், எனக்காக இந்த கற்றாழை எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது நான் சமைக்கிறதுக்கு முக்கியமான ஐட்டம் நைட்டுக்கு தேவைப்படும். அது வந்து இந்த கோதுமை ரேஷன் கடையில் வாங்கி 5 கிலோ அரைச்சி வச்சுட்டேங்க. கேழ்வரகும் கம்பும் போட்டு அரைச்சி வச்சிருந்தேன்ல, அது ஒரு பக்கெட் ஃபுல்லாக இருந்ததில்ல, அது இவ்வளோ தான் இப்போ மிச்சம் இருக்குது. இது வந்து நைட்டுக்கு கஞ்சிக்கு யூஸ் பண்ணிப்பேன். அடுத்தது நான் வாங்கி வச்சிருக்கிற மளிகை ஜாமான் இதுதாங்க. இந்த பக்கெட்டில் தான் நான் வாங்கி வைக்கிறத நான் வச்சுப்பேன். ரொம்ப நிறைய வாங்கி வைக்கிறது இல்லை, நிறைய டப்பா வந்து என்னோட கிச்சனில் இருக்காது. மோஸ்ட்லி நான் வாங்கிட்டு வர்றது சின்ன கவராக இருக்கும். அந்த சின்ன கவரை அப்படியே வந்து இந்த இதுலேயே வச்சுப்பேன். நான் டப்பா மாற்றி அதில் வந்து பாக்ஸில் போட்டு வைக்கிறது அதெல்லாம் மோஸ்ட்லி பண்ணுறதே இல்லை. நான் நைட்டு கஞ்சி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன்ல வரகு, அதோடது மிச்சம் இவ்வளோதாங்க இருக்குது. அதுக்கப்புறம் உளுந்து வந்து வாங்கி வச்சுருக்கேன், பாசிப்பருப்பு வாங்கி வச்சுருக்கேன். இந்த உளுந்தும் பாசிப்பருப்பும் என்னோட சம்பளம் வந்ததுக்கப்புறம் நான் உடனே வாங்கிட்டேன். ஏன்னா இது ரெண்டும் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை தேவைப்படும். டெய்லி ஒரு பொரியல் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வாழைப்பழம், அதாவது பழத்தில் எல்லாத்தையுமே வாங்க முடியாது, என்னால் வாங்கக்கூடிய பழம் வந்து வாழைப்பழம், அது வந்து ஒன்று வாங்கணும்னு நினைப்பேன். அன்னைக்கு பட்ஜெட்டில் என்னால் வாங்க முடியாதுன்ற சூழ்நிலை இருந்ததுன்னா என்னைக்கு வாங்க முடியுமோ அது வரைக்கும் அந்த பொருள் இல்லாமல் தான் இருக்கும். வாழைப்பழமே என்னால் வாங்க முடியல, ஒரு 5 நாள் ஆகும் அப்படின்னா அந்த 5 நாள் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து கேரட்டை கட் பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புவேன், இல்லைன்னா கொடுக்காம கூட விட்டுருவேன். டெய்லி சின்ன பையனுக்கு நான் காய்கறி கொடுத்தாகணும், அதனால காய்கறிக்கு மட்டும்தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். 1 கிலோ வந்து காய் வாங்குவேங்க. வாங்கி அந்த பொரியலை பண்ணி காலையில், மதியம், ஈவினிங்னு 3 வேளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வைப்பேன். இந்த மிளகாய் வந்து ஒரு தடவை வாங்கினா கூட எனக்கு 6 மாதத்துக்கு வரும். ஏன்னா இது எனக்கு அதிகமாக தேவைப்படாது. இந்த காரம் வந்து இருக்கிறதுனால இந்த பக்கெட்டுக்குள்ளே பூச்சிங்க எதுவுமே வராது. அதனால தான் இந்த பக்கெட்டுக்குள்ளே இந்த மிளகாய் வந்து வச்சுருக்கேங்க. இவ்வளோதாங்க சிம்பிளாக என்னோட மளிகை ஜாமான் ஐட்டம் இவ்வளோதான். மொத்தத்துக்கு சொன்னால் இதில் எந்த ஒரு ஐடியாவும் நீங்கள் எடுத்துக்க முடியாது. இருந்தால் வாங்குவேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன். இல்லைன்னா இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுவேன். அட்டியில் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து அதை யூஸ் பண்ணுவேன். இருந்ததுன்னா வாங்கி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்லா சமைச்சு கொடுப்பேன். இவ்வளோதாங்க என்னோட விஷயம். அரிசி மட்டும் காலியாக கூடாதுன்னு எப்போவுமே நினைப்பேன். தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் வாங்கினேங்க. அதில் வந்து எனக்கு வெந்தயம் போட்டு காய்ச்சி இந்த டப்பாவில் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் பாட்டில், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அது இருக்கிற எண்ணெய் மிச்ச எண்ணெய், காய்ச்சாத எண்ணெய். இது வந்து பிள்ளைங்களுக்கு காய்ச்சாத எண்ணெய் தனியாக ஊற்றி வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. இந்த எண்ணெயையும் 3ஆக பிரித்து வச்சுருவேன். இதில் கொஞ்சமாக பிள்ளைங்களுக்கு ஊற்றி வச்சுருப்பேன், அதில் வந்து அப்படியே வச்சுருப்பேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு யூஸ் பண்ணிப்போம். இது நல்லெண்ணெய், இது சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதில் இருக்கிற எண்ணெயுமே மொத்தமாக அப்படியே ஊற்றி யூஸ் பண்ணாமல் இந்த டப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு யூஸ் பண்ணுவேன். எல்லாமே ஒரு கஞ்சத்தனமாக யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கருவேப்பிலை பொடியை மறுபடியும் நான் ரெடி பண்ணுறேங்க. ஆல்ரெடி ரெடி பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா இது நல்லா யூஸ் ஆகுதுன்றதுக்காக திருப்பியும் வந்து டிவி மேலே சும்மா வீட்டுக்குள்ளேயே காய வச்சிட்ருக்கேங்க. எந்த பேக்கெட் மசாலா பொடியும் வாங்க மாட்டேங்க. நான் அரைச்சி வச்சுருக்கிற மசால் பொடி இதுதான். குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவோம்ல, அதுதாங்க இது. இது வந்து இப்போ இவ்வளோ அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கடலை மாவு, இது வந்து நான் அரைச்சி வச்சுருப்பேன். இந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு வைக்கிறதுக்கு காரணம், இது பக்கெட்டுக்குள்ளே வச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக கவராக அடங்கிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கவரில் போட்டு வைக்கிறேன். காலை உணவு என்னன்றது நீங்களே பார்த்துருப்பீங்க. அரிசி வேணும், அதுக்கப்புறம் காய்கறி வேணும். இது இருந்தால் காலை உணவு ரெடி. நைட்டுக்கு மட்டும் கோதுமை, வரகரிசி, அதுக்கப்புறம் சிறுதானியத்தில் கேழ்வரகு, கம்பு, இதை வச்சே நான் ஓட்டிடுவேன். இதை தான் டெய்லி வச்சு ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், சேஞ்சஸ் எதுவுமே இல்லாமல். பையனுக்கு 4000 ரூபாய் மாதத்துக்கு மெடிக்கல் செலவு மட்டுமே ஆகும். இந்த நிலையில்
நான் குறிப்பிட்ட காய்கள் மட்டும்தான் வாங்கி யூஸ் பண்ண முடியும். பையனுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால நான் எல்லா காய்கறிகளையும் நான் சேர்த்துக்கவும் முடியாது. எனக்கு பணம் தேவைப்பட்டது அப்படின்னா என்னோட சம்பளத்துல இருந்து நான் முன்னாலேயே அட்வான்ஸ் வந்து வாங்கிப்பேன். வாங்கி அந்த சூழ்நிலையை நான் மேனேஜ் பண்ணிப்பேன். மாசத்துக்கு ஒரு தடவையாவது எனக்கு யூடியூப்ல இருந்து இன்கம் வந்ததுன்னா அந்த காசோட இதையும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நினைப்பேன். ஆனா என்னோட சூழ்நிலை என்னன்னா எனக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் இன்கம் கிடைக்குது. அதுவும் மினிமமான இன்கம் தான் எனக்கு கிடைக்குது. பிள்ளைங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸா ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பையனுக்கு மெடிக்கல் செலவு இருக்கு. அந்த டைம்ல அந்த சின்ன சின்னதா காசு எடுத்து அதுல இருந்து செலவு பண்ணிப்பேன். என் பையனுக்கு நான் வீட்டுல இருந்தே அவனை மேனேஜ் பண்றப்ப நான் 2 பொரியல் செஞ்சு கொடுக்கறது, திருப்பி மதியத்துக்கு ஒரு சமையல், நைட்டுக்கு ஒரு சமையல்னு சூப்பரா செஞ்சு கொடுத்தேன். அதெல்லாம் இப்ப பண்றதே இல்லை. இன்னைக்கு இந்த 3 கட்டு கீரையை போட்டு நான் கடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. 3 கட்டு கீரை 36 ரூபாய் வருதா? இந்த 36 ரூபாய ஒரு நாள் ஃபுல்லா, அதாவது காலையில மதியம் ஈவினிங்னு 3 வேளைக்கு அந்த கீரையை நாங்க வச்சு சாப்பிட்டுருவோம். நைட்டுக்கு வந்து ஒரே பிளான் தான். கேழ்வரகு கஞ்சி, கோதுமை தோசை, வரகு கஞ்சி இந்த மாதிரி போட்டுப்பேன். இந்த 3 ஐட்டமும் இல்லை, ஒருவேளை பிள்ளைங்களுக்கு அதிகமான பசி இருக்கு, அந்த மாதிரியான சூழ்நிலையில என்ன பண்ணுவேன்னா நைட்டுக்கு சாதம் வடிச்சு கொடுத்துருவேன். நான் செலவு பண்ற மாதிரி தெரியிற விஷயம் காய்கறி விஷயத்துலதான் இருக்கும். மற்றபடி பெரிய செலவெல்லாம் நான் ஒன்றும் பண்றதில்ல. எல்லாமே ஓவர் கஞ்சம்தான். அந்த கஞ்சத்தனத்தை தான் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு பேரு சிக்கனம் அப்படின்னும் சொல்லலாம். இதுல இருந்து நீங்க எதுவுமே கத்துக்க முடியாது. இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். ஏன்னா நீங்க 2 கமெண்ட்ல வந்து 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி நீங்க எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றீங்கன்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறீங்களா? அதனாலதான் ஒவ்வொரு நாளும் இந்த வாரத்துல உங்க ஐடியாவை வச்சுதான் நான் வீடியோவே உருவாக்குறேன். அதனால எனக்கு நல்லா இருக்கு நீங்க டாபிக் எடுத்து கொடுக்கறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.